ஹாய் காய்ஸ், நான் வந்து வீடியோவில் பழனி முருகன் கோயிலில் நேர்காணல் வந்திருக்கு. 2023-24 விண்ணப்பிச்சவங்களுக்கு நேர்காணல் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டூ டைப்பாக பார்க்கலாம். 2023 விண்ணப்பிச்சாங்க. அதே மாதிரி 2024 8/1/2025 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு க்ளோஸ் ஆச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. அப்போ டூ டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் விண்ணப்பிச்சிங்களுக்கு வந்திருக்குன்னா 2023 விண்ணப்பிச்சாங்க பாரு, அவங்களுக்கு வந்திருக்கு. 9/1/2026 முதல் நேர்காணல் நடைபெறுகிறது. அதே மாதிரி ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச மாதிரி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்லயே சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்தாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே பெருமையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது இன்டர்வியூ லெட்டர் மட்டும்தான், வேலைக்கான உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதியா கிடைக்கும். பல வருட கனவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் பார்க்கலாம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினய் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஏரியா வழியா போஸ்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்ட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த போஸ்ட் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கோயிலுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4 சீட்ல பிரிண்ட் எடுத்து அதை வந்து கிழிச்சு ஒட்டியிருக்காங்க. இது ரிசீவ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேனுக்கு தெரியல கால் பண்ணி கேட்கறதுக்காக பல்க் புக்கிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. தனித்தனியாக புக்கிங் பண்ண முடியாது, நிறைய பேத்துக்கு ஒரே டைம்ல பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தை பார்க்கலாம். நேர்காணலுக்கான கடிதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் சொல்லி இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியரா தெரியும் நினைக்கிறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்க. இணைய ஆணையர் செயல் அலுவலர் அலுவலகம் எங்கன்னு பார்த்தீங்களா, அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி. அங்கிருந்து 23/12/2025 இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதுக்கு மேல சைன் பண்ணி வெளியே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகியிருக்கும். பொருள் பொறுத்த வரைக்கும் FNA பணியிடம் நேர்காணல் நடைபெற உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன FNA? இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்தது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் நமக்கு தெரியல. விண்ணப்பிச்சிங்க, யாருக்காவது விண்ணப்பிச்சிருந்தீங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 1/3/2023 வேலை வாய்ப்புக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதோடைய நோட்டிபிகேஷன் நீங்க பார்த்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதுக்கான நேர்காணல் சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிட பொறுத்த வரைக்கும் FNA சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். 2023 நோட்டிபிகேஷன் இதுல 30ஆவதா கொடுத்துருக்காங்க. பணியிட FNA சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தாங்க. அந்த ஒரு வேகன்சிக்கு 11,600 36,800 வரைக்கும் சம்பளம். கல்வி தகுதியே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரிஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் செகண்டரிஸ் நீங்க 12வது முடிச்சுட்டு ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு சமமான ஜாப். ஏன்னா ஹெல்த் ஒர்க்கருங்கும் போது அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுகாதார ஆய்வாளர் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி தான் வரும். இது என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது FNA விண்ணப்பிச்சிங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாள் மற்றும் நேரம் 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க நீங்க இன்றைக்கு போகணும்னா தலைமை அலுவலகம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அடிவாரம் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம். இங்க தான் நீங்க போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்கான விவரப்படி நடைபெற உள்ளதால் மேலே குறிப்பிட்டுள்ள இடத்திற்கு 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கெல்லாம் அங்கே ஆஜராகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 நீங்கள் போயிருங்க. அதே மாதிரி தகுதியான உரிய அசல் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இதர சான்றிதழ் எல்லா சான்றிதழையும் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது ஆவணங்கள் இருந்தால் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்காணலின் போது வயது மற்றும் கல்வி தகுதிக்கான குறைபாடு ஏதாவது கண்டறியப்பட்டால் அனுமதிக்கப்பட மாட்டாது. நேர்காணலுக்கு நீங்க போறீங்க, கால் லெட்டர்லாம் கொடுத்து உள்ள போகிறீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏஜா இருக்கட்டும், கல்வி தகுதி ஏதாவது பேக்கான் டாக்குமெண்ட் கொடுத்தா உங்களை வந்து அப்பயே வெளியே அனுப்பிடுவாங்க. அடுத்து நேர்காணலுக்கு வரும்போது உங்களுக்கு பயணப்படி அதாவது செலவுக்கு எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்க பெட்ரோல் போட்டு வந்திருக்கலாம், பஸ்ஸுக்கு வந்திருக்கலாம், நீ எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், அது உங்களுடைய சொந்த செலவுன்னு சொல்லிட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தவறாத ஆஜராக வேண்டும். குறிப்பிட்ட நாள் நேரத்தில் நேர்காணலுக்கு ஆஜராகவில்லை எனில் தங்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது, ரிஜெக்ட் ஆயிரும். நேர்காணலுக்கு வரும்போது அழைப்பு கடித்த இந்த கடிதத்தை எடுத்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் பாருங்க,
இந்த நேர்காணலுக்கான அறிவிப்பு வேலைக்கான உத்தரவாதம் கிடையாது. ஸோ அதனால நீங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க. இது நேர்காணலுக்காக மட்டும்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. தவிர்க்க இயலாத நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டால் அப்படி ஏதாவது ஒத்திவைக்கப்பட்டா உங்களுக்கு மறு தேதி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி எஸ்எம்எஸோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலமோ இல்ல செய்தி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது யார் விட்டுருக்காங்கன்னா இணைய ஆணைய செயல் அலுவலர் தான் விட்டுருக்காங்க. 24/12/2025 சைன் பண்ணி போஸ்ட் அனுப்புறதுக்கு 1 ஆர் 2 டேஸ் முன்னாடி தான் வந்திருக்கேன். லெட்டர்லாம் ஒன்று தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிமுருகன் கோயிலுக்கு இன்றைக்கு கால் லெட்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த 2023 நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்குள்ளாரையே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2025 விண்ணப்பிச்சவங்களுக்கு பொங்கலுக்கு அடுத்த 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த 2026 ஜனவரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ ப்ராசஸும் முடிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பா இந்த டைம் நம்ம ஜாப் வாங்கிடலாம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.